உங்களை தாயின் கருவிலை உருவாக்கிய இறைவனை நம்புங்கள். உங்களுக்கு குழந்தை செல்வங்களை தந்த ஆண்டவரை நம்புங்கள். உங்களுக்கென்று ஒரு வேலை தந்த, வீடு தந்த, குடும்பம் தந்த கடவுளையே நம்புங்கள். அவர் உங்களை பாக்கியவான்களாக மாற்றுகிறவராக இருக்கின்றார். சிறைப்பட்டோருக்கு விடுதலை வாழ்வு தர வந்த கடவுள் தாழ்த்தப்பட்ட உங்களை உயர்த்தி விடுகிறவராக இருக்கின்றார். எங்கள் கண்ணீரை, கவலையை, வேதனையிலிருந்து விடுதலை தர வந்த ஆண்டவர் உங்கள் தாழ்நிலையை கண்ணோக்கி பார்க்கிறவராக இருக்கின்றார். இன்று எங்களுடைய தியானத்தின் தலைப்பு பார்த்தீர்கள் என்றால் Your life will blossom. உங்கள் வாழ்க்கை மலரும் என்ற தலைப்பிலே தான் நாம் பார்க்க போகிறோம். அல்லது உங்கள் வாழ்க்கை பூத்து மலரும் அல்லது பூத்து கனிதரும் என்ற எண்ணத்தோடு நாம் பார்க்கலாம். Your blossom of life is your decision, not your condition that control you. உங்களுடைய வாழ்வின் மலர்ச்சி என்பது உங்களுடைய முடிவுதான். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலையோ அல்லது உங்கள் பிரச்சனையோ அதை ஒருபோதும் தடுக்க முடியாது. நீங்கள் தான் உங்கள் வாழ்வின் மலர்ச்சிக்கு முக்கியமான ஒரு காரணம். நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவுகள் தான் மிக முக்கியம். Your choices, your action and your decision seriously impact your life. நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் அல்லது நீங்கள் எடுக்கின்ற தெரிவுகள், நீங்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற அல்லது தெரிந்து கொள்கின்ற பாதைகள் உங்களுடைய வாழ்க்கையை அதிகமாக பாதிக்கும். நிச்சயமாக நல்ல வழியாக இருக்கலாம் அல்லது கெட்ட வழியாக இருக்கலாம். நீங்கள் எந்த முயற்சி எடுக்கிறீர்களோ அதிலே தான் உங்கள் வாழ்க்கை பாதிக்கப்படுகிறதா அல்லது மாற்றப்படுகிறதாக இருக்கிறது. So your choices, your action or your decision, they control your health, habits, relationship, your career and your personal growth. உங்களுடைய தீர்மானம் அல்லது உங்களுடைய முடிவுகள் அல்லது நீங்கள் எடுக்கின்ற திட்டங்கள் பார்த்தீர்கள் என்றால் உங்களுடைய சுகத்தை, உங்களுடைய பழக்க வழக்கங்களை, உங்களுடைய உறவு முறையை அல்லது உங்களுடைய தொழிலை அல்லது உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சியை அது பாதிக்கிறது என்றால் அது ஒன்று உயர்த்தும் அல்லது பிழையான முடிவுகள் எடுத்தால் அது உங்களை தாழ்த்தலாம். So making thoughtful or positive choices can lead to more fulfilling and satisfying life. அதனாலே நீங்கள் சிறந்த தீர்மானங்கள் எடுத்து முன்னேற முயற்சிகள் எடுக்கும் பொழுது அவைகள் கட்டாயமாக உங்கள் வாழ்க்கையிலே பல நல்ல முடிவுகளை, நல்ல உயர்வை கொண்டு வரும். ஸோ அதனால் நீங்கள் நல்ல முடிவுகள் எடுக்க நீங்கள் பார்க்க வேண்டும். எப்பொழுதுமே பாசிட்டிவாக நினைப்பதற்கு நீங்கள் ஜெபிக்க வேண்டும், செயல்பட வேண்டும். தேவையில்லாத சிந்தனைகளை உங்களுக்குள் கொண்டு வருவதற்கு பதிலாக நல்லவற்றை சிந்தியுங்கள். நல்ல தீர்மானம் எடுப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். There is only one person responsible for the blossom of your life, and that person is you. உங்களுடைய வாழ்க்கையை மலர வைப்பதற்கு ஒரே ஒரு நபர் தான் உண்டு. அது யார் என்றால் நீங்கள் தான், வேறு யாரும் அல்ல. So you have to accept that you are responsible for your life. அதனாலே உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் தான் பொறுப்பு என்பதை முதலாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் தான் பொறுப்பு என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எந்த விதத்திலும் நாங்கள் ஒருபோதும் மற்றவர்களை குறை சாடக்கூடாது. அந்த நாட்களை நாம் நிறுத்திவிட வேண்டும். அவர்கள் காரணம், இவர்கள் காரணம், அம்மா காரணம், அப்பா காரணம், அண்ணன் காரணம், அக்கா காரணம், இந்த காரணம் எல்லாம் நிறுத்திட்டு நாங்கள் தான் எங்களுடைய வாழ்க்கைக்கு பொறுப்பு என்பதை ஏற்றுக்கொள்வோம். So you are responsible for your choices, action and your future. உங்களுடைய எதிர்காலத்துக்கும், உங்களுடைய தெரிவுக்கும், உங்களுடைய செயல்பாட்டுக்கும் நீங்கள் தான் பொறுப்பு, நாம் தான் பொறுப்பு. So how you react to good or bad situation affect your blossom of life.
ஒரு சூழல் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது. அது நல்லதாக இருக்கலாம் அல்லது கெட்டதாக கஷ்டமானதாக இருக்கலாம். அந்த நேரத்திலே நீங்கள் எவ்வாறு செயலாற்றுகிறீர்கள் என்பதுதான் உங்களுடைய வாழ்வின் மலர்ச்சியாகும். ஆகவே ஒரு துன்பம் வரும் பொழுது, ஒரு கஷ்டம் வரும் பொழுது, அந்த நேரத்தில் தான் நாம் நம்பிக்கையா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும், பொறுமையா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும், இறைவனில் தங்கி இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் வரும் பொழுது நாம் நம்மை உயர்த்தி விடக்கூடாது, சுயநலம் தேடி விடக்கூடாது. அந்த நேரத்திலே கூட நம்மை தாழ்த்தி இறைவனை மேலே வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் நம்முடைய வாழ்க்கை அதுதான் செயலாற்ற ஆரம்பிக்கிறது. So your positive attitude will create your best life when you face challenges. உங்களுடைய நேர்மறையான செயல்பாடுகள், நேர்மறையான சிந்தனைகள் பார்த்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சவால்களை சந்திக்கும் பொழுது அவைகள் தான் உங்களுக்கு உதவி செய்கிறதாக இருக்கும். நாம் எல்லாரும் சவால்களை சந்திக்கின்றோம். We all face challenges. ஸோ அந்த நேரத்தில் பார்த்துக்கிட்டால் நாங்கள் பாசிட்டிவான தீர்மானங்கள் எடுக்க கற்றுக்கொள்வோம். முதலிலே ஜெபம் மிக அவசியம். அதுக்கு பின்பு அந்த ஜெபத்தோடு நல்ல செயல்பாடுகளை நாம் செய்தோம் என்றால் அது நம்முடைய வாழ்க்கையை உருவாக்குறது. The small and big decision you make are like the windows and doors of your life. நீங்கள் எடுக்கின்ற சிறிய தீர்மானம் அல்லது பெரிய தீர்மானங்கள் இவைகள் தான் உங்களுடைய வாழ்வின் சன்னல்களாக, கதவுகளாக இருக்கின்றது. They can bring in good air or bad air. அந்த சன்னல் கதவுகளாலே உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நல்ல காற்றை கொண்டு வரலாம் அல்லது கெட்ட காற்றை கூட கொண்டு வரலாம். They can invite either good or bad influence. அவைகள் பார்த்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே நல்ல அல்லது தீமையான ஒரு உறவுகளை அல்லது தீமையான நிகழ்வுகளை உங்கள் வாழ்க்கையிலே உருவாக்கி விடலாம். என்றால் எங்களுடைய தெரிவுகள், எங்களுடைய சிந்தனைகள் தான் எங்கள் வாழ்வின் சன்னல், எங்கள் வாழ்வின் கதவுகளாக இருக்கிறது. So always open. It will bring brightness or your brightness to your whole life. அந்த உங்களுடைய நல்ல தீர்மானங்கள் அவை பார்த்தீர்கள் என்றால் அல்லது நல்ல செயல்கள் பார்த்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கைகளை எப்பொழுதுமே ஒளியை கொண்டு வரும். என்றால் சன்னல் வழியாக, கதவு வழியாக ஒளி வருவது போல அவைகள் உங்கள் வாழ்க்கையிலே வெளிச்சத்தை கொண்டு வரும். So doing the right things in the right way for the right reason is the key to the blossom of life. சரியான காரியங்களை சரியான வழியில் சரியான காரணத்துக்காக செய்வதுதான் வாழ்வின் மலர்ச்சிக்கு முக்கியமான காரணமாகும். சரியோ? சரியான காரியத்தை சரியான வழியில் சரியான காரணத்துக்காக நாம் செய்ய வேண்டும். ஸோ இவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மலர்ச்சியை கொண்டு வரும். ஸோ டோன்ட் ஹர்ட் யுவர் செல்ஃப் or those around you when you make a decision or choices. நீங்கள் சில தெரிவுகள் அல்லது திட்டங்கள் போடும் பொழுது உங்களையோ அல்லது உங்களை சுற்றியுள்ளவர்களையோ பாதிக்கக்கூடிய விதமாக தயவு செய்து எதையுமே நாம் செய்யக்கூடாது. ஆகவே நாம் ஒவ்வொன்றையும் செய்யும் பொழுது நம்மை சுற்றியுள்ளவர்களையும் நாம் கட்டாயமாக யோசிக்க வேண்டும். எங்களுடைய குடும்பம், எங்களுடைய பெற்றோர், எங்களுடைய நண்பர்கள் என்று எல்லாவற்றையும் நாம் யோசித்து எடுக்கிற தீர்மானங்கள் மிக மிக முக்கியமாகும். It is very important to have the right reasons behind your every action. உங்களுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன செயல்பாடுகளுக்கும் பின்னால் பார்த்தீர்கள் என்றால் கட்டாயமாக ஒரு முக்கியமான காரணம் இருக்க வேண்டியது மிக மிக அவசியமாகும். ஏன் இதை செய்தீர்கள் என்றால் தெரியாது என்று யாரும் சொல்லக்கூடாது. இதற்காகத்தான் நான் செய்தேன் அப்படின்னால் அது சரியானதா பிழையானதா என்பதுமே முக்கியம். செபிக்கிறீர்கள், ஏன் செபிக்கிறீர்கள் என்றால் அது உங்களுக்கு தெரிய வேண்டும். எனக்கு ஒரு வேலை வேண்டும் கேட்க, அப்ப ஏன் அந்த வேலை வேண்டும்? That is very important. நான் கூட்டத்துக்கு போக வேண்டும், அப்ப ஏன் நீங்கள் கூட்டத்துக்கு வர வேண்டும், ஏன் வருகிறோம்? ஸோ அந்த ரீசன் எங்களுக்கு மிக முக்கியம். அது இல்லாமல் நாம் இருந்தோம் என்றால் எதையுமே நாம் கண்டுகொள்ள மாட்டோம், உயர்வடைய முடியாது. இதற்காகத்தான் நான் இதை வேண்டினேன், இதற்காகத்தான் நான் இங்கு போகிறேன், இதற்காகத்தான் நான் இருக்கிறேன் என்றால் தான் அது உங்களுக்கு வரும் பொழுது அதை உங்களால் சிறப்பாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஹேவ் த ரைட் ரீசன் பிஹைண்ட் யுவர் எவ்ரி ஆக்ஷன். Right reason are like blooming flowers. உங்களுடைய சரியான காரணங்கள் பார்த்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்வின் ஒரு பூத்த நிகழ்வுக்கு, மலர்ந்த ஒரு நிகழ்வுக்கு அது உதவி செய்கிறதாக இருக்கிறது. So they bring beauty and happiness to your life. அவைகள் எல்லாம் பார்த்துக்கொண்டால் உங்கள் வாழ்க்கையிலே அழகையும் சந்தோஷத்தையும் கொண்டு வருகிறதாக இருக்கிறது. நான் ஏன் இதெல்லாம் சொல்லுகிறேன் என்றால் நிறைய மக்கள் நாம் செபிக்கிறோம், கூட்டங்களுக்கு வருகிறோம், ஆனால் எங்களுடைய தீர்மானங்களே நிறைய பிழைவிடுகிறோம்.
நம்முடைய செயல்களிலே நிறைய பிழைவிடுகிறோம், நம்முடைய பேச்சிலே நிறைய பிழைவிடுகிறோம், நம்முடைய சிந்தனையிலே நாம் நிறைய பிழைவிடுகிறோம். இதெல்லாம் பிழை விட்டுட்டு நாம் கோயிலே வந்து ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்வதனால் நமக்கு எந்த பலனும் கிடைக்க போவதில்லை. சரி, you are not bound like a tree and you do not have to follow a path like a bird. நீங்கள் ஒரு மரத்தை போல நடப்பட்டவர்கள் அல்ல. ஒரு மரம் பார்த்துக்கிட்டால் நடப்பட்ட அந்த இடத்திலேயே இருக்கும். அதுபோல நீங்கள் ஒரு பறவையை போல ஒரு பாதையை பின்பற்ற வேண்டியதும் இல்லை. இந்த பறவைகள் பார்த்தீர்கள் இப்போ இங்கே வந்து வின்டர் வரப்போகுது என்றால் அப்படியே பறந்து இனி வெக்க இருக்கிற நாட்டுக்கு போகும். பிறகு அங்கே குளிர் வரும்பொழுது திருப்பி எங்கே குளிர் வெக்க வருதோ அந்த நாட்டுக்கு வரும். அதுபோல நானும் நீங்களும் ஒரே நிலையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் ஒரே விடயத்தையே தொடர்ந்து செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது. 10 வருஷமாக கனடாவுக்கு வந்து என்ன செய்திகள்னு கேட்டால் காலம்புற ஒழும்பி கோப்பி குடிச்சிட்டு வேலைக்கு போனோம், அதுக்கு பிறகு வீட்டை வந்து இருந்தோம். இதுதான் 10 வருஷமா நாங்கள் செய்தோம் என்று அப்படியே சொல்லி கொண்டிருக்க கூடாது. இல்லை, இந்த 10 வருஷத்துல நான் இதை பற்றி படித்தேன், இந்த கிளாஸுக்கு போனேன், இதை நான் அப்டேட் பண்ணி இருக்கின்றேன். ஸோ இது போன்ற மற்ற விடயங்களையும் நாங்கள் வந்து இப்பொழுது இணைத்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். இந்த பறவையை போல இப்படியே ஒரு நேரத்துக்கு அங்கே போறது, பிறகு அப்படியே வந்து எங்கே இருக்கிறது, இப்படி நாம் ஒருபோதும் இருக்கக்கூடாது. அதுபோல ஒரு மரம் நாட்டப்பட்டிருப்பது போல அது ஒரு இடத்துல நட்டு விட்டு அவ்வளவுதான், அப்படியே இருக்கும். அதுபோல நாமும் ஒரே நிலையிலேயே வருஷமா அப்படியே ஒருபோதும் இருக்கக்கூடாது. அது அவ்வளவு நல்லமல்ல, அது தவறு. ஸோ எனி டைம் you decide, you can change your attitude, your choices, your skill and more. அதனாலே எந்த வேலையானாலும் பார்த்துக்கின்றால் எப்பொழுது வேணுமென்றாலும் நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள முடியும். உங்களுடைய வேலைகளை மாற்றிக்கொள்ள முடியும், உங்களுடைய படிப்பை மாற்றிக்கொள்ளலாம், உங்களுடைய சிந்தனைகளை மாற்றிக்கொள்ள முடியும், உங்களுடைய தெரிவுகளை மாற்றிக்கொள்ள முடியும், உங்கள் செயல்களை மாற்றிக்கொள்ள முடியும். அப்படி ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு மரம் போலவும் பறவை போலவும் இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் வெளியே போகும்பொழுது இந்த பறவையெல்லாம் பார்ப்போம் நாம். இப்பொழுது இந்த நாட்டிலேருந்து வெளியே போகும்போது பறந்து அதை பார்க்கும் பொழுதெல்லாம் இந்த செய்தி உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டும். அதுபோல் எங்கெங்கே பெரிய பெரிய மரங்களை பார்க்குறீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வர வேணும். இது போல் எப்பயுமே இப்படியே இருந்துடக்கூடாது, எனக்கு நிறைய மாற்றங்கள் வர வேண்டும் நீங்கள் சிந்திக்க வேண்டியது மிக மிக அவசியமாகும். As a human being, it is your birthright to make your life your own. நீங்கள் ஒரு மனிதர். ஆகவே நாம் மரம் பறவை அல்ல, நாங்கள் ஒரு மனிதர்கள். நாங்கள் விரும்புவது போல எங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டியது எங்களுடைய பிறப்பின் உரிமையாகும். இறைவன் அந்த உரிமையை நமக்கு கொடுத்திருக்கின்றான். ஆகவே நாம் மனித படைப்பு, நாம் மரமோ பறவைகளோ அல்ல. ஆகவே நாம் எப்படி வேணுமென்றால் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள நம்முடைய பொறுப்பாகும். Matthew chapter 7 verse 7. Ask and it will be given you. Search and you will find. Knock and the door will be open for you. Matthew 7ஆம் அதிகாரத்தில் 7வது இறைவார்த்தை பாருங்கள். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். Matthew chapter 7 verse 8. For everyone who asks receives, and everyone who searches finds, and for everyone who knocks the door will be open. Matthew 7:8. ஏனெனில் கேட்போர் எல்லோரும் பெற்றுக்கொள்கிறார்கள், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுகிறவர்களுக்கு திறக்கப்படும். இந்த முதல் சொன்ன வார்த்தைக்கும் இந்த வார்த்தைக்கு இப்ப என்ன வித்தியாசம்? முதல் என்ன சொன்னது? கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டுகொள்வீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். ஸோ அதே சேம் வார்த்தை. கேட்போர் பெற்றுக்கொள்கிறார்கள், தேடுகிறவர்கள் கண்டுகொள்கிறார்கள், தட்டுகிறவர்கள் திறக்கப்படும். அப்ப இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? முதல்ல என்ன சொல்லப்பட்டது என்றால் தேடுங்கள், தட்டுங்கள், கேளுங்கள் என்றுதான் சொல்லப்பட்டது. அதான் நாங்கள் இங்க சொல்றோம், கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சொல்றோம் இதை. ஆனா ஆருக்கு திறக்கப்படுதான் பாருங்கள். நீங்க கேட்காம போனா திறக்கப்படாது, நீங்க தட்டாமல் போனா திறக்கப்படாது.
நீங்க தேடாம போனா கிடைக்காது. சோ அந்த ரெண்டு வார்த்தைக்கும் என்ன வித்தியாசம் என்றால், முதலாவது வார்த்தை போதனை, இரண்டாவது வார்த்தை நாம் செய்கிறது. அவை நாம் முதல் வார்த்தையோடய நிறைய நேரம் நாம் இருக்கின்றோம். இரண்டாவது வார்த்தை, இந்த வார்த்தை மிக முக்கியம். எட்டாவது வார்த்தை யாருக்கு பாருங்கள், கேட்போர் எல்லோரும் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். இப்ப நாம் தான் கேட்க வேண்டும். தேடுவோர் கண்டடைகின்றனர். தேடுகிறவர்கள் கட்டாயமாக கண்டடைவார்கள். இது இயேசு சொன்ன வார்த்தை. தட்டுவோருக்கு திறக்கப்படும். யார் தட்டுகிறார்களோ கட்டாயமாக திறக்கப்படும். ஆகவே நாம் முதலில் போதனை கேட்க வேண்டும், அதுக்கு பின்பு நாம் அதை செய்ய வேண்டும். அப்பதான் நமக்கு ஆசீர்வாதம் வரும் என்பதை இயேசு இந்த 2 வசனத்திலே மிக அழகாக நமக்கு காட்டியிருக்கின்றார். So it is your responsibility to ask and receive, search and find, knock on heaven's door for your blooming. ஆகவே உங்களுடைய வாழ்வின் மலர்ச்சிக்கு பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் தான் கேட்க வேண்டும், தட்ட வேண்டும், தேட வேண்டும். இது மிக மிக முக்கியம். ஆகவே நாம் தேட வேண்டும் என்பானவர்களே. இப்ப நாம் தட்ட வேண்டும். நாம் சரியோ, நன்றாக தட்டுங்கள். அறையை பூட்டி ஜெபிக்க ஆரம்பியுங்கள். நீங்கள் ஜெபிக்காமலேயே இருந்து கொண்டு கடவுள் உங்களுக்கு தருவான்னு சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. நோ, தேடுங்கள். உங்களால் என்னென்ன வழியிலே தேட முடியுமோ தயவு செய்து தேடுங்கள். 4 பேரிடத்திலே கேளுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு எதிர்காலம் வேண்டுமா, 4 பேரிடத்திலே போய் கதையுங்கள். இது செய்யலாமா, இது செய்யலாமா, எப்படி செய்யலாம், சும்மா பிள்ளைகளே சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. நாம் தேட வேண்டும். அதுபோல தட்டுவோம் நாம், தேடுவோம் நாம், கேட்போம் நாம். அப்ப இறைவன் என்ன சொல்லுகிறான் என்றால், அதை நீங்கள் செய்யும் பொழுது அது உங்களுக்கு கிடைக்கும். God has a purpose for your life. That is, your life should blossom. கடவுள் நம் எல்லாருடைய வாழ்க்கைக்கும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டம் என்னவென்றால், நாம் எல்லோரும் மலர வேண்டும் என்பதாகும். நம்பர்ஸ் 17, chapter 17, verse 4 to 5. You are to lay them in the tent of meeting in front of the testimony where I meet with you. The staff of the man whom I choose will blossom. Thus I will bring an end to the grumbling of the people of Israel against you. எண்ணிக்கை நூல் 17ஆம் அதிகாரத்திலே 4-5 வசனங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு முக்கியமான விடயம். பின் அவற்றை சந்திப்பு கூடாரத்தில் நான் உன்னை சந்திக்கும் உடன்படிக்கை பேழை முன் வைப்பாய். நான் தெரிந்து கொள்பவரின் கோல் துளிர்க்கும். சரியோ, இங்கனம் உங்களுக்கு எதிராக முறுமுறுக்கின்ற இஸ்ரவேல் மக்களின் முறுமுறுப்புகளை என் முன் என்று ஒழித்து விடுவேன் அப்படின்னு ஆண்டவர் மோசே இடத்திலே சொல்லுகிறார். மோசே இடத்திலே அந்த அன்றைக்கு இருந்த மக்கள் எல்லாரும் ஒரு விடயத்துக்காக முறுமுறுக்கிறார்கள், கீழ்ப்படுகிறார்கள் அல்ல. அப்ப கடவுள் என்ன செய்கிறார் என்றால், மோசே இடத்திலே சொல்லுகிறார், இந்த 12 கோத்திரம் இருக்கல்லவா, அதிலே இருக்கின்ற ஒவ்வொரு தலைவர்களுடைய ஒரு கோலை கொண்டு என்னுடைய உடன்படிக்கை பேழைக்கு முன்னாலே வைனி. அதிலே நான் தெரிந்து கொள்ளுகிறவருடைய கோல் துளிர்க்கும். சரியோ, அப்பொழுது இந்த கண்டபடி பேசிக்கொண்டு குழம்பிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, அவருடைய பேச்செல்லாம் அடங்கும். நான் இதை செய்வேன், இதை பார்க்கும் பொழுது அவர்கள் பேச்செல்லாம் அடங்கும் அப்படின்னு ஆண்டவர் கூறுவார். So Numbers 17, chapter 17, verse 8. When Moses went into the tent of the covenant of the next day, the staff of Aaron for the house of Levi had sprouted. It put forth buds, produced blossoms, and bore ripe almonds. சரி, எண்ணிக்கை நூல் 17ஆம் அதிகாரத்தில் 8வது இறை வார்த்தை. மறுநாள் மோசே உடன்படிக்கை கூடாரத்தினுள் சென்றார். லேவி குலத்துக்காக இருந்த ஆரோனின் கோல் துளிர் விட்டு இருந்தது. அது துளிர்த்து பூத்து வாதுமை பழங்களை தாங்கி இருந்தது. அதுக்கு பிறகு நீங்கள் எண்ணிக்கை நூல் 17ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கலாம். அப்படியே படித்தீர்கள் என்றால் இப்போ எல்லாரும் அமைதியாகி விட்டார்கள். என்றால் அவர்களுடைய ஒவ்வொரு தலைவர்களுடைய கோலை கொண்டு வாக்கு அன்றைக்கு இந்த உடன்படிக்கை பேழை என்றால் அங்குதான் கடவுளுடைய பிரசன்னம் இருந்தது. சரியோ, அந்த பாரம்பரியம் தான் இன்றைக்கு கத்தோலிக்க ஆலயங்களில் நற்கருணை பேழை இருக்கிறது. என்றால் இஸ்ராயல் மக்களுடைய காலங்களிலே அந்த பேழை இருந்த இடத்திலே தான் இறைவனுடைய பிரசன்னம் இருந்தது. ஸோ அதனாலே ஆலயத்திலே அதுக்கு அந்த பாரம்பரியத்துக்கு அடையாளமாக நற்கருணை பேழையை வெட்டுக்கிறார்கள். அங்கு இறைவனுடைய பிரசன்னம் இருக்கிறது என்பதனுடைய அடையாளமாக.
ஸோ ஆண்டவருடைய பிரசனத்துக்கு முன்பாக அந்த கோலை 12 கோள்கள் கொண்டு வந்து வைக்கப்பட்ட பொழுது ஒரு கோல் துளிர்த்து நிற்கிறது அடுத்த நாள். அது யாருடைய கோல் என்றால் ஆரோனுடைய கோல். ஆரோனைத்தான் இறைவன் வந்து அவர்களுக்கு தெரிந்தெடுத்தார் ஒரு நல்ல லேவிய குடும்பத்திலிருந்து அவருடைய பணிக்காக. அதை அன்றைக்கு யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை எதிர்த்தார்கள். அப்ப கடவுள் வந்து இப்பொழுது செயலாற்றினார். அதுதான் இந்த கோல் வந்து மலர்ந்தது என்று பார்க்கின்றோம். The people of Israel spoke against Moses and Aaron. ஆரோனுக்கு எதிராக மோசேக்கு எதிராக பார்த்தென்றால் இஸ்ராயல் மக்கள் முறுமுறுத்து கொண்டிருந்தார்கள். They did not like Aaron's leadership. ஆரோனுடைய தலைமத்துவத்தை அவர்கள் யாருமே விரும்பவில்லை. So God told Moses to take each staff on behalf of the leaders of the 12 tribes of Israel, write their name on them and place them in front of the ark of the covenant. சரியோ, அதை நான் சொன்னது போல அந்த உடன்படிக்கை பேழைக்கு முன்பாக அந்த ஒவ்வொரு கோள்களிலும் ஒவ்வொருடைய தலைவர்களுடைய பெயரை எழுதி அதுக்கு முன்பாக வையுங்கள். The one I choose, that staff will blossom. நான் தெரிந்து கொள்ளுகிற அந்த கோல் வந்து துளிர்த்து பூத்து குலுங்கும் அந்த நேரத்திலே. அதான் நான் தெரிந்து கொள்வதற்கு அடையாளம். So God chose Aaron, so Aaron's staff sprouted. ஸோ அதனால கடவுள் ஆரோனுடைய கோலை தெரிந்து கொண்டார். ஆரோனுடைய கோல் தான் இப்போ வந்து பூத்து குலுங்கி போய் நிற்கின்றது. சரியா, இப்போ இது கடவுளுடைய தெரிவு, கடவுளுடைய வல்லமையினால் இப்போ ஒரு கோல் பூத்து இருக்கிறது. So we are going to see some spiritual messages from this. இதில் இருந்து சில ஆவிக்குரிய செய்தியை நாம் பார்த்து இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். Number 1, Aaron's staff is a simple piece of wood becoming a living testimony to the chosen leadership. சரியோ, ஆரோனின் கோல் ஒரு எளிய மரத்துண்டு, சும்மா ஒரு தடிதான். அது தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமைக்கு வாழும் சாட்சியாக இப்பொழுது அது மாறி நிற்கின்றது. அதாவது ஒரு வெறும் தடி இப்பொழுது பார்த்துக்கிட்டால் உயிர் வாழ்கின்ற என்ற அதுக்குள்ளே பூத்து குலுங்கி மொட்டெல்லாம் வந்திருக்குது. அப்ப அதுக்குள்ளே ஒரு உயிர் வந்திருக்கிறது. அது உயிர் வாழுகின்ற ஒரு சாட்சியாக இப்பொழுது மாற்றப்பட்டிருக்கின்றது. It wasn't just staff anymore. It had become a symbol of life, growth and the creation of divine purpose. இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஆரோனுடைய அந்த கோல் இருக்கலாம், தடி இருக்கிறது அல்லவா, அது இப்பொழுது வரும் சும்மா மரத்துண்டு அல்ல. இப்பொழுது இது வரைக்கும் அது மரத்துண்டாகத்தான் இருந்தது. இப்ப கடவுள் வந்து அந்த மரத்துண்டை தேர்ந்தெடுத்து விட்டார். அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்பு அது இப்பொழுது மரத்துண்டு அல்ல, அதுக்குள்ளே வந்து ஒரு உயிர் வந்திருக்கின்றது. அது இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் ஒரு வாழ்வுக்கு அடையாளமாக மாற்றப்பட்டிருக்கிறது. சரியோ, என்று அதுக்குள்ளே உயிர் வந்து அதுக்குள்ளே உயிர் இருக்கிறது என்பதை அது காட்டுகிறது. இப்பொழுது அது மட்டுமில்லாமல் அது ஒரு வளர்ச்சியை காட்டுகிறது. அதுக்குள்ளே இருந்து பூ வந்திருக்கிறது, காய் வந்திருக்கிறது. ஸோ அது இப்பொழுது தன்னுடைய வளர்ச்சிக்கு அடையாளமாக அங்கு வந்து நிற்கின்றது. அது மட்டுமில்லாமல் ஒரு தெய்வீக நோக்கத்துக்காக அது இப்பொழுது மாற்றப்பட்டிருக்கிறது என்பதை அது தாங்கி நிற்கிறது. இப்பொழுது பாருங்கள், வெறும் சும்மா ஒரு மரத்துண்டு இப்பொழுது இந்த 3 விடயங்களை அது உள்ளடக்கி நிற்கின்றது. ஒரு தெய்வீகத்துக்கு ஒரு சான்றாக நிற்கின்றது. அதுக்குள்ளே ஒரு உயிர் வந்திருக்கின்றது, அதுக்குள்ளே ஒரு வளர்ச்சி வந்திருக்கின்றது. Likewise, when you believe in the Lord Jesus, from that moment you are no more ordinary person. நீங்களும் நானும் எப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ப ஆரம்பிக்கிறோமோ, விசுவாசிக்க ஆரம்பிக்கின்றோமோ, அவரோடு நாம் இணைந்து வாழ ஆரம்பிக்கின்றோமோ, அந்த நிமிடத்திலிருந்து அன்பானவர்களே, நானும் நீங்களும் ஒரு சாதாரண மக்கள் அல்ல. நாம் சாதாரண ஒரு மரத்துண்டு அல்ல. நாம் இறைவன் எப்பொழுது நம்மை தெரிந்தெடுத்துக் கொள்ளுகிறாரோ அந்த நிமிடத்திலிருந்து நானும் நீங்களும் சாதாரணமானவர்கள் அல்ல. சாதாரணமான ஒரு அப்பா அல்ல, சாதாரணமான ஒரு அம்மா அல்ல, சாதாரணமான ஒரு ஆணோ பெண்ணோ அல்ல. You are not a piece of wood. Instead, you become a divine instrument. நீங்களும் நானும் ஒரு சாதாரண மரத்துண்டல்ல, மாறாக ஒரு தெய்வீக பொருளாக மாற்றப்பட்டு விடுகிறோம். Your life becomes a new creation. உங்களுடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை ஒரு புதிய படைப்பாக மாறுகிறது. ஆரோனுடைய கோல் பூத்தது போல நம்முடைய வாழ்க்கை புதிய படைப்பாக மாறும். God's blessings begins to grow within you. அந்த நிமிடத்திலிருந்து பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எங்களுக்குள் இருந்து வளர ஆரம்பிக்கிறது. அன்பானவர்களே, எங்களுக்குள் இருந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கிறது. எல்லாரும் முதவே கரங்களை நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம்.
So you will become a tree of blossom. நானும் நீங்களும் ஒரு துளிர் விட்ட மலர்ந்த ஒரு மரமாக மாற்றப்படுகிறோம். Also, buds and blossom and ripe almonds indicate progress. மொட்டுக்களும் பூக்களும் மற்றது பழுத்த அந்த பாதாம் பழம் ஆகிய பார்த்தீர்கள் என்றால் ஒரு முன்னேற்றத்தை குறிக்கிறது. அங்கே தெரியும், அது இப்போது சாதாரண தடியில் நான் சொன்னது போல அது ஒரு முன்னேற்றத்தை. இனி கடவுள் அவர்களை இன்னும் பயன்படுத்த போகிறார் ஆரோனை. இப்போ ஆரோன் அவருக்கு ஒரு பெரிய தலைமைத்துவம் அங்கே வருகிறது. எல்லா மக்களையும் இப்பொழுது ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அதை. அதனாலே அந்த நிமிடத்திலே பார்த்து கண்டால் ஒரு முன்னேற்றம் வருகிறது. So this shows your life, the progress from failure to success, from darkness to light, from sin to holiness. ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில் அதிலிருந்து நாம் என்ன பாடத்தை கற்றுக்கொள்கிறோம் என்றால், எப்பொழுது நானும் நீங்களும் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டு துளிர்விட ஆரம்பிக்கின்றோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றம் வர ஆரம்பிக்கின்றது. அந்த முன்னேற்றம் என்னவென்றால், நாங்கள் பாவத்தில் இருந்து பரிசுத்தத்துக்குள்ளே வர ஆரம்பிக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் பார்த்தீர்கள் என்றால், நாங்கள் இருளில் இருந்து வெளிச்சத்துக்குள் வருகிறவர்களாக மாறி விடுகின்றோம். அது மட்டுமல்லாமல் நாங்கள் தோல்வியில் இருந்து வெற்றிக்குள் வருகிறவர்களாக மாறி விடுகின்றோம். இந்த முன்னேற்றங்கள் நமக்குள்ளே வருகிறது அன்பானவர்களே. இதுவரைக்கும் பாவத்தை நாடினோம், இப்பொழுது பரிசுத்தத்தை நாடுகிறோம். பாருங்கள், இதை வேண்டாம் என்று சொல்லுகின்றோம். அதுபோல பல தோல்விகளையே நாங்கள் சந்தித்துக் கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது இறைவன் எனக்கு செய்வார், இறைவன் செய்வதை நாம் காண்கின்றோம். அந்த வெற்றியை நோக்கி நாங்கள் உயர்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனாலே நாங்கள் ஒரு சாதாரண தடி அல்ல. So your life is no more under the darkness. Instead your life is set as child of God. என்னுடைய உங்களுடைய வாழ்க்கை இதற்கு மேல் இருளுக்குள் அடிமைப்பட்டதல்ல, மாறாக நாங்கள் பரலோக தந்தையினுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். எனக்கு கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். So number 2, why is Aaron's staff compared to ripe almonds? எதற்காக ஆரோனுடைய அந்த கோல் வாதுமை மரத்துக்கு ஒப்பிடப்படுகிறது? எத்தனையோ மரம் இருக்கிறது அல்லவா? அப்ப ஏதோ ஒரு மரத்தை சொல்லி இருக்கலாம் அல்லவா? அப்ப ஏன் வாதுமை மரம், வாதுமை பழம் அதிலே வந்தது, பூ வந்தது என்று வாதுமை மரத்தோடு எதற்காக ஆரோனுடைய கோல் ஒப்பிடப்படுகிறது? ஏன்னா அங்கும் ஒரு கடவுள் ஒரு செய்தியை வைத்திருக்கிறார். So what it tells us is that everything, the almond tree is the first tree that has bud in spring compared to other tree. முதலாவது நாம் அதிலிருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், மற்ற மரங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது வசந்த காலம் வரும் பொழுது எல்லா மரங்களையும் விட முதலாவதாக மொட்டுக்களும் பூக்களும் வருகிற மரம் இந்த வாதுமை மரம் என்று சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, எல்லா மரங்களும் வசந்த காலம் வரும் பொழுது அங்கும் பூக்க ஆரம்பிக்கிறது. ஆனால் எல்லாவற்றையும் விட முதலிலே பூக்க ஆரம்பிக்கின்றது இந்த வாதுமை மரம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப கடவுள் நமக்கு என்ன செய்தி கொடுக்கிறார் என்றால், எத்தனையோ பேர் நம்மோடு இருக்கலாம், நாமும் ஒரு மரம் போல இருப்போம். ஆனால் எல்லாரையும் விட எல்லாவற்றையும் விட இறைவன் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் முதலிலே பூத்து குலுங்கும்படி நமக்கு வேண்டியதை நமக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் என்ற ஒரு செய்தி அது காட்டுகிறது. What it tells us that everything will be fulfilled in its time for those who believe in God. கடவுளை யார் நம்புகிறார்களோ அன்பானவர்களே, அவர்களுக்கு அவரவர்களுடைய நேரம் வரும் பொழுது, கடவுளுடைய நேரம் வரும் பொழுது அவர்களை இறைவன் முழுமையாக்குறவர்களாக, அவர்களுக்கு வேண்டிய முழுமையை இறைவன் கொடுக்கிறவராக இருக்கின்றார். நம்முடைய நேரத்தின் படி அல்ல, கடவுள் எங்களுக்கு ஒரு நேரம் வைத்திருக்கிறார். அது மிக மிக முக்கியமானது. நாம் நம்முடைய விருப்பத்தை சொல்லலாம் ஆண்டவரிடத்திலே, ஆனால் எப்பொழுதும் கடவுளுடைய விருப்பத்தை தான் நான் நாடி நிற்க வேண்டும், கடவுளுடைய நேரத்தை. அவசரப்படக்கூடாது ஒரு போதுமே. அதனாலே பார்த்துக்கள் என்றால், அந்த மரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற ஒன்று, மற்றவர்களோடு ஒப்பிடும் பொழுது எங்களை இறைவன் மேலே கொண்டு வர விரும்புகிறார். You are not equal to those who do not have faith in God. நானும் நீங்களும் இறைவன் மேல் நம்பிக்கை இல்லாதவர்களோடு சமமானவர்கள் அல்ல அன்பானவர்களே. God will put you first in everything. இறைவன் எல்லாவற்றிலும் கடவுளை நம்புகிற உங்களை முதலாவது வைக்க அவர் வல்லவராக இருக்கின்றார். You are not the last, instead you are the first. அதான் திருமறை சொல்லுகிறது. திருமறை என்ன சொல்லுகிறது என்றால், நாங்கள் கடைசியானவர்கள் அல்ல, முதலானவர்கள் என்று. You are not the tail but the head. நானும் நீங்களும்
வால் அல்ல. திருமறை அதான் சொல்றது, கடவுளை நீங்கள் நம்புங்கள், கடவுள் உங்களை வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். அல்லேலூயா. Usually trees bloom after leafing, but almond tree bloom before leafing. பொதுவாக பார்த்தீங்கன்றால் மரங்களிலே முதலாவது இலை தான் வரும். சரியோ, இப்போ விண்டருக்கு எல்லா இலையும் கொட்டி இப்போ காஞ்சி போயிருக்கும். இனி சம்மர் வரும் பொழுது பார்த்தீங்கன்றால் முதல்ல இலை வரும், அதுக்கு பிறகுதான் பூ வரும், காய் வரும், கனி வரும். ஆனால் இந்த மரத்திலே பார்த்தீர்கள் என்றால் இலைகள் வருவதற்கு முன்பதாகவே பூக்களும் அதிலிருந்து கனிகளும் வர ஆரம்பித்து விடுகின்றன. The leaves take the energy from the sunlight to make the flower bloom. முதல்ல இலைகள் ஏன் வருகிறது என்றால் அதுதான் என்ன செய்யும் என்றால் சூரிய வெளிச்சத்தை இழுத்து மரத்துக்குள்ளே கொண்டு வருகிறது, சத்தை கொண்டு வரும். அதுக்கு பின்பு அந்த சக்தியை வைத்துத்தான் அதிலிருந்து பூக்கள் மலர ஆரம்பிக்கின்றது. சரியும். ஆனால் இந்த வாதுமை மரத்துக்கு இப்ப இலைகளே இல்லை. இலைகள் இல்லாமல் இருக்கும் பொழுதே அது பூக்குது, அது காய்க்குது. ஆனால் பொதுவாக மற்ற மரங்களுக்கு இலைகள் மூலமாகத்தான் சக்தி வருது. சரி, if there are no leaves there will be no flowers and fruits. ஒரு மரத்திலே இலைகள் இல்லை என்றால் அன்பானவர்களே அங்கு பூக்களும் இருக்க முடியாது, பழங்களும் இருக்க முடியாது. But almond blooms and bear fruits without leaves. ஆனால் இந்த வாதுமை மரம் பார்த்தீர்கள் என்றால் இலைகள் இல்லாமலேயே பூக்கிறது, காய்க்கிறது. அதனாலதான் ஆண்டவர் அந்த மரத்தோடு ஆரோனை ஒப்பிடுகிறார், கடவுளை நம்புகிற ஒருவரை ஒப்பிடுகிறார். So what does God want to teach us from this? இதிலிருந்து இறைவன் எங்களுக்கு எதை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் என்றால் God is available all the time to make your life flourish. இறைவன் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையை பூத்து குலுங்கும்படி செய்ய அவர் தயாராக இருக்கின்றார். தெரியும், எங்கள் வாழ்வு செழிக்க வைக்க இறைவன் எப்பொழுதும் தயாராக இருக்கின்றார். No matter who or what is not helping you, God is always there to help you. சரியோ, எங்களுக்கு யார் இல்லாமல் போனாலும் உதவி செய்ய, அல்லது எது எங்களுக்கு உதவி செய்யாமல் போனாலும் இறைவன் எங்களுக்கு உதவி செய்ய இருக்கிறார். ஏன், எதற்காக நான் அப்படி சொல்லுகிறேன்? ஏனென்றால் இந்த ஒரு மரம் பூத்து குலுங்க வேண்டும் என்றால் அதுக்கு என்ன வேண்டும்? இலைகள் இருக்க வேண்டும். ஆனால் இந்த வாதுமை மரியை இறைவன் ஆரோனோடு ஒப்பிடுகிறார். ஆரோனே, உனக்கு யாரும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ பூத்து குலுங்குறதுக்கு நான் இருக்கிறேன். தெரியும், இந்த கோலை எனக்கு முன்னால் கொண்டு வந்து வைத்தார்கள், மற்ற எதுவுமே பூத்து குலுங்கவில்லை, உன்ற மரம் பூத்து குலுங்குகிறது. ஏனென்றால் நான் இருக்கிறேன் உன்னை பூத்து குலுங்க வைக்க. இலைகள் உனக்கு தேவையில்லை. அதுக்காகத்தான் இறைவன் வாதுமை மரத்தோடு ஆரோனுடைய கோலை ஒப்பிட்டு பேசுகிறார். அன்பானவர்களே, those who do not believe in God may helpless, but God is always there for you to bloom. யார் கடவுளை நம்பவில்லையோ அவர்கள் சில நேரம் உதவியற்றவர்களாக இருப்பார்கள். ஆனால் இறைவன் நாங்கள் எப்பொழுதும் பூத்து குலுங்க வைக்க இறைவன் எங்களுக்கு தயாராக இருக்கின்றார். You will not be a tree without fruit. நானும் நீங்களும் ஒருபோதும் பழம் இல்லாத மரங்களாக இருக்க மாட்டோம். ஆண்டவர் எங்களை பழத்தோடு வைக்க வல்லவராக இருக்கிறார். கரங்கத்தோடு நன்றி சொல்லுவோம். You will blossom and bear fruit. நீங்கள் பூத்து குலுங்கி கனிகளை கொடுப்பீர்கள். You will not be a withered and dead tree. நீங்கள் காய்ந்து போன மருத்து போன ஒரு மரம் அல்ல. You will be a tree that blooms all the time. எப்பொழுதுமே நீங்கள் பூத்து குலுங்குகிற மரமாக உங்களால் இருக்க முடியும். The last one, God wants your life to blossom today just as Aaron's staff. ஆரோனுடைய கோல் எப்படி துளிர்த்து கனி கொடுத்ததோ அதுபோல் அன்பானவர்களே எங்களுடைய வாழ்க்கையும் துளிர்த்து கனி கொடுக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். He wants your life to be an example and blessing to others. Not only blessing only for you, blessing to others. கடவுள் நாங்கள் மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்கவும் அடையாளமாக இருக்கவும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க, எங்களுக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும் கடவுள் விரும்புகிறார். என்றால் ஆரோனை அதற்காகத்தான் இறைவன் தெரிந்தெடுத்தார். சரியோ, ஆரோனை சாட்சியாக நிறுத்தவும் ஆரோன் வழியாக மக்களை ஆசீர்வதிக்கவும். அதுபோல இறைவன் என்னையும் உங்களையும் எதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால் நாங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும் இறைவன் நிமித்தம் நாங்கள் சான்று பகர்ந்து நிற்கவும். May God Almighty make your life blooms tonight.
இன்று இரவு ஆண்டவராகிய கடவுள் உங்கள் வாழ்க்கையை பூத்து குலுங்கும்படி செய்வாராக. Don't worry, I am a lonely person. நான் தனித்து போனவன் என்று தயவு செய்து யாரும் கவலைப்பட வேண்டாம். Don't worry, I am a sinner. நான் பாவி என்றும் நீங்கள் தயவு செய்து கலங்க வேண்டாம். Don't worry, I am a helpless person. நான் உதவியற்ற மனிதன் என்று நீங்கள் கலங்க வேண்டாம். I am an unlucky person. I am an orphan. நான் ஒரு அனாதையாக இருக்கின்றேன். நான் ஒரு தரித்திரம் உள்ளவனாக இருக்கின்றேன் அப்படின்று நீங்கள் யாரும் யோசிக்க வேண்டாம். You may ask, is there any hope for me? எனக்கு ஏதாவது ஒரு நம்பிக்கை இருக்குதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எனக்கு வருத்தமா இருக்குதே, துன்பமா இருக்குதே, வேதனையா இருக்குதே, கடன் கஷ்டமா இருக்குதே, பிரச்சனையா இருக்குதே, எனக்கு ஏதாவது ஒரு நம்பிக்கை இருக்கிறதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எஸ், ஜீசஸ் இஸ் your hope. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நம்பிக்கையா இருக்கிறார். So tonight make thoughtful and positive choices. அதனால் அன்பானவர்களே, இன்று இரவு மிக சிறந்த தெரிவுகளை, திட்டங்களை நீங்கள் தெரிவு செய்யுங்கள். I am going to be bloom in Christ. நான் ஆண்டவருக்குள்ளே பிரகாசிக்க போகிறேன், ஆண்டவருக்குள்ளே பூத்து குலுங்க போகிறேன். I am not going to be in the darkness of sin. நான் பாவம் என்னும் இருளுக்குள்ளேயே இருக்க போகிறது அல்ல, நான் கிறிஸ்துவிடத்தில் வர போகிறேன். I am going to be with Christ. நான் இயேசு கிறிஸ்துவோடு இருக்க போகிறேன். May our Lord Jesus Christ make your life blossom forever. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையை பூத்து குலுங்கும்படி ஆசீர்வதிப்பாராக. God bless you and your family. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. Let's pray. நாம் எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிக்கலாம். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரோ நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரும் நம்மை அணைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். நாம் பாடியது போல அவரே நமக்கு அதிசயம் செய்கிறவராக இருக்கின்றார். அவர் நம்மை கலங்கி தவிக்க விடாதவராக இருக்கின்றார். இந்த ஜெப நேரத்தில் அன்பானவர்களே, ஆண்டவர் தாமே உங்கள் மத்தியிலே செயலாற்றுவார். ஆண்டவர் தாமே உங்களை தொட்டு ஆசீர்வதிப்பார், குணமாக்குவார். உங்களுக்கு என்ன தேவை என்றால் இப்பொழுது இயேசுவையே நோக்கி பாருங்கள். நேரலையில் இணைந்திருக்கிற அன்பானவர்களே, இந்த ஜெப நேரத்தில் நீங்கள் ஆண்டவராக இயேசுவையே நோக்குங்கள். அவர் உங்கள் வீட்டிலேயே அதிசயம் செய்ய வல்லவராக இருக்கின்றார். இதை இப்பொழுது பார்க்கிறவர்கள் நீங்கள் எங்கிருந்து பார்த்தாலும் சரி, ஒரு வயோதிக மடத்தில் இருக்கலாம், தனிமையில் இருக்கலாம், வைத்தியசாலையில் இருக்கலாம், அல்லது சிறையில் இருக்கலாம், எங்கிருந்தாலும் சரி ஆண்டவரை நோக்குங்கள். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் எங்களை நீர் பூத்து குலுங்க வைக்கும் தேவனாக இருக்கின்றீர். அன்றைக்கு ஆரோனை நீர் தெரிந்து கொண்ட பொழுது மக்கள் அதை புரிந்து கொள்ளாமல் இருந்தாலும், அடையாளம் காணாமல் போனாலும், நீர் ஆரோனுடைய வாழ்க்கையிலே அவர்களை அடையாளம் காணும்படி நீர் செயல்பட்டீரே, அதற்காக நன்றி கூறுகின்றோம். இதோ இந்த நேரத்தில் ஆண்டவரே, உம்மை நம்பி இந்த இடத்துல எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள், நேரிலே எத்தனையோ பேர் இணைந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள், பார்க்க போகிறார்கள். அவர்களுக்காக இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் வல்லமையின் ஆண்டவர், நீர் விடுதலையின் ஆண்டவர், நீர் ஆசீர்வாதத்தின் ஆண்டவர்.
ஆகவே இந்த நேரத்தில் ஆண்டவரே, இவர்களை யார் அடையாளம் கண்டுகொள்ளாமல் போனாலும், யார் புரிந்து கொள்ளாமல் போனாலும், ஆண்டவரே உம்மை தேடுவது நிமித்தம் இவர்கள் அவமானங்களையும் பிரச்சனைகளையும் தடைகளையும் கண்டாலும், பழிச்சொற்களை கேட்டாலும், இதோ இந்த நேரத்தில் ஆரோனின் கோலை பூத்து குலுங்கும்படி செய்த ஆண்டவர், உம்மை நம்பியிருக்கிற இவர்களுடைய வாழ்க்கையை பூத்து குலுங்கும்படி நீர் செய்வீராக. அவர்கள் முன்பாக இவர்கள் உயர்ந்து நிற்கும்படி செய்வீராக. தலை நிமிர்ந்து நிற்கும்படி செய்வீராக. இவர்கள் ஆண்டவரை உமக்கு அடையாளமாயிருக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்வீராக. இப்பொழுது இவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற நோய்கள், இப்பொழுது இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், இப்பொழுது இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள், இக்கட்டுகள் மக்களுக்கு முன்பாக என்னை தலைகுனிய வைக்கப் போகிறதே என்று இவர்கள் பயப்படலாம். ஆனாலும் ஆண்டவரே, வெறுமையாயிருந்த அந்த தடிக்குள் நீர் ஒரு உயிரின் வல்லமையை கொண்டு வந்தது போல, அந்த தடி அந்த கோல் துளிர்க்கும்படி நீர் செய்தது போல, இந்த நேரத்திலே ஆண்டவருடைய வல்லமை இந்த ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்கி வருவதாக. இவர்களுக்குள்ளே அந்த தெய்வீக வல்லமை இப்பொழுது இறங்கி வருவதாக. உயிரளிக்கும் வல்லமை இறங்கி வருவதாக. குணமளிக்கும் வல்லமை இறங்கி வருவதாக. விடுதலையாக்கும் வல்லமை இறங்கி வருவதாக. தீமைகளை அகற்றுகிற வல்லமை இறங்கி வருவதாக. சாபங்களை நீக்குகிற வல்லமை இறங்கி வருவதாக. இயேசுவின் நாமத்திலே அற்புதம் நடப்பதாக. ஆரோனின் கோலுக்குள்ளே ஒரு வல்லமை வந்தது போல இந்த நேரத்தில் இவருடைய உடலுக்குள்ளே ஒரு வல்லமை வருவதாக. குடும்பத்துக்குள்ள ஒரு வல்லமை வருவதாக. இவருடைய எதிர்காலத்துக்குள்ள ஒரு வல்லமை வருவதாக. உம்முடைய வல்லமை வந்த பொழுது முடக்குவாதமுற்றவர் எழுந்து நடந்தார் என்று பார்க்கிறோம். கல்லறைக்குள் இருந்தோர் வெளியே வந்தார் என்று பார்க்கிறோம். அதுபோல் அன்பான ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய உடலுக்குள் உம்முடைய வல்லமை இறங்கி வருவதாக. நோய்கள் குணமடைவதாக. இரத்தத்தில் உள்ள நோய்கள் குணமடைவதாக. கேன்சர் நோய்கள் குணமடைவதாக. ஆண்டவரே, இறப்பையில் உள்ள நோய்கள் குணமடைவதாக. குடலுக்குள்ளே உள்ள நோய்கள் குணமடைவதாக. சுவாச பையில் உள்ள நோய்கள் குணமடைவதாக. எலும்புகளில் உள்ள நோய்கள் குணமடைவதாக. இயேசுவின் நாமத்திலே குணமாக்குதல் நடப்பதாக. உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை ஆண்டவருடைய தெய்வீக வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்கி வருவதாக. நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த ஒரு நாள் இரவுக்குள்ளேயே நீர் அதிசயம் செய்தீர் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆரோனுடைய கோல் பூத்து குலுங்கி கனி கொடுக்கும்படி நீர் செய்திருக்கிறீர். அதுபோல் ஆண்டவரே, உமக்கு நேர காலம் தேவையில்லை ஆண்டவரே. ஒரு நிமிடத்தில் நீர் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறீர். ஒரு இரவில் நீர் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறீர். ஒரு இரவில் எங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறவராக இருக்கிறீர். ஆகவே அந்த அற்புத கரம் இப்பொழுது செயல்படுவதாக. இந்த நிமிஷமே மாற்றங்கள் உருவாகுவதாக. இந்த நிமிடமே மாற்றங்கள் உருவாகுவதாக. அற்புதங்கள் நடப்பதாக. அதிசயங்கள் நடப்பதாக. ஆரோனின் கோல் பூத்து குலுங்கிய பொழுது அனவருடைய கண்களும் கண்டு கொண்டது என்று நாங்கள் பார்க்கிறோமே, அதுபோல இவருடைய வாழ்க்கை பூத்து குலுங்குவதை எல்லோருடைய கண்களும் காண்பதாக. இவருடைய குடும்பத்தில் உள்ளவருடைய கண்கள் காண்பதாக. இவருடைய நண்பர்களுடைய கண்கள் காண்பதாக. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் பூத்து குலுங்குவதை பெற்றோருடைய கண்கள் காண்பதாக. எங்கள் ஜெபங்களை கேட்கிறவரே, நன்றி கூறுகிறோம் அப்பா. நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. அந்த ஒரு நாள் இரவுக்குள்ளே அந்த ஆரோனுடைய கோல் ஒரு புதிய கோலாக மாறியது போல அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. அனைத்து இருள்களும் விலகி ஓடுவதாக. இல்லாமைகள் விலகி போவதாக. தரித்திரங்கள் அகன்று போவதாக. இயேசுவின் நாமத்திலே முன்னேற்றங்கள் வருவதாக. வருமானத்திலே முன்னேற்றம் வருவதாக. எண்ணங்களிலே முன்னேற்றம் வருவதாக. உடல் சுகத்திலே முன்னேற்றம் வருவதாக. ஆண்டவரே, குடும்ப வாழ்விலே முன்னேற்றம் வருவதாக. இதோ இந்த நேரத்தில் ஆண்டவரே, எங்களுடைய பணி வாழ்க்கைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்றைக்கு நீர் ஆரோனை உம்முடைய பணிக்காக தெரிந்தெடுத்தீர். நீர் தெரிந்தெடுத்தீர் என்பதை நீர் நிரூபித்து காட்டினீர் ஆண்டவரே. அதுபோல இந்த புதுவாழ்வு குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்கள் எல்லோரையும் நீர் தெரிந்தெடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நீர் தான் இவர்களை தெரிந்தீர் என்பதை இந்த உலகம் காணும்படி நீர் செய்வீராக. பெரியவர்கள் காணும்படி செய்வீராக. ஆன்மீக தலைவர்கள் காணும்படி செய்வீராக. அவிசுவாசிகள் காணும்படி செய்வீராக. கடவுளை நம்பாதவர்கள் காணும்படி செய்வீராக. படித்தவர்கள் காணும்படி செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமை அடையட்டும். இந்த புதுவாழ்வு குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆரோனை போல தேர்ந்தெடுக்கப்பட்ட இறைவாக்கினர்களாக, மக்களை ஆசீர்வதிக்கிறவர்களாக, இறைவனுக்கு பணி செய்கிறவர்களாக இருப்பார்களாக. எங்கள் ஜெபங்களை கேட்பதற்காக நன்றி கூறுகிறோம். எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி கூறுகிறோம். எல்லோரும் முதலவே ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். நன்றி ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். எல்லாரும் முதலவே ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். நன்றி ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிப்பதற்காக, எங்களுக்கு விடுதலை தருவதற்காக, எங்களுக்கு வெற்றி தருவதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா.
எல்லாரும் முதலவே 2 கரங்களை விரிக்கிறவர்கள் விரித்துக் கொள்ளுங்கள், அல்லது குவிக்கிறவர்கள் குவித்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் இணைந்து இந்த நேரத்திலே இந்த புதுவாழ்வு இந்த இடத்திலே வந்திருக்கிறவர்கள், நேரலையில் இணைந்திருக்கிறவர்கள் எல்லோருமே இந்த நேரத்தில் ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் பெற்றுக்கொள்ளும்படி ஒரு தடவை ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் இணைந்து இந்த நேரத்திலே எல்லாருக்காகவும் பாரத்தோடு ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த இடத்திலே வந்திருக்கிறவர்கள், இதில் இணைந்திருக்கிறவர்கள் எல்லோரும் இப்பொழுது ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று. ஏனென்றால் ஆண்டவர் எங்களை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். எங்களுக்காக இப்பொழுது ஜெபித்தோம், அதுபோல இப்பொழுது மற்றவர்களுக்காக நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போமா? நன்றி ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய வல்லமை இறங்கி வருவதாக, முதல் இருக்கையிலிருந்து கடைசி இருக்கையில் இருக்கிறவர்கள் வரைக்கும் உம்முடைய வல்லமை இப்பொழுது பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே. இந்த இடத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உமக்கு பணி செய்கிறவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரை. யார் சுகையினமாக இருக்கிறார்களோ அவர்களை குணமாக்கியறலும், விடுதலை வேண்டவர்களுக்கு விடுதலை தந்தரலும். பெற்றோரை ஆசீர்வதியும், தகப்பன்மார் ஆசீர்வதிக்கப்படட்டும், தந்தைமார் ஆசீர்வதிக்கப்படட்டும், தாய்மார் ஆசீர்வதிக்கப்படட்டும், எங்கள் வாலிப பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், அவருடைய எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். நன்றி நன்றி நன்றி. நேரலையில் இணைந்திருக்கிற எல்லோரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. அல்லேலூயா. நன்றி நன்றி இயேசையா, நன்றி நன்றி இயேசையா, நாள்தோறும் காப்பவரே, நன்மைகள் செய்பவரே.